மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த தமிழக வெத்து கழகம் டிவிகே அந்த கட்சியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லறைங்க தான். எல்லாமே சில்லறைங்கோ, போக்குறீங்கோ, பொறுக்கிங்கோ, நாதாருங்கோ, கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி, ஜாடு மாடு பாடுகா, லக்கடி பேடுஸ் பசங்க, களவாணிங்கோ, இவனுக்கு தான் அந்த கட்சியில் இருக்கிறது. முக்கால்வாசி பேர் இவனு தான் அந்த கட்சியில் இருப்பானுங்க. ஏன்னா அவன் கட்சி தலைவன் எப்படிக்கிறான், அவன் கட்சி தலைவருக்கிறானே, என்ன சொல்கிறது, அந்த குடிகாரம் பொம்பளை பொறுக்கி, அந்த பாடுஸ் லக்காடி பையன், களவாணி பேமானிக்கிறான் பார், அந்த விஜய், அவன் யார்? அவனே நம்பர் 1 திருட்டு பையன், அவனே நம்பர் 1 பொம்பளை பொறுக்கி, நம்பர் 1 குடிகாரன், ட்ரக் அடிக்ட்டு. இப்போ அவன் பின்னால் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, அவன் நம்பி போகிறவங்க எப்படி இருப்பாங்க? அதுக்குள்ள நாதாரிங்களா ஊதாரிகள் தான் இருக்கும். அதில் இந்த மேடையில் ஒரு 4-5 பேர் பேசுகிறானுங்க. அவனுங்களாம் நான் பதில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளாம் பிறந்தத்துலேருந்து ஒரு கட்சியில் பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ சங்கடங்கள் வந்தாலும், எவ்வளோ ஏமாற்றங்கள் வந்தாலும், எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும், தலைவர் தளபதி, நமது அன்பு தலைவர் தளபதி, அவருக்காக, நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்காக. ஆனால் இப்போ அந்த கட்சியில் ஒன்றா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லா கட்சி போயிட்டு அந்த கட்சிக்கு வந்தவனுங்க, வீட்டில் அடங்காதவனுங்க, பொண்டாட்டிக்கு சோறு போடாதவனுங்க, அப்பா அம்மா மதிக்காதவனுங்க, குடிகார பரதேசி பசங்க, இவனு தான் இருக்கிறானுங்க. அதில் இந்த நாஞ்சில் சம்பத்து, அவனை பற்றி எவ்வளோ தான் பேசுறது, என்ன சொல், அவன் காசுக்காக எது ஒன்றாலும் செய்வான். நாளைக்கு பெரிய அமௌண்ட்டு தரேன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை, அம்மா, அக்கா, தங்கச்சி, பொண்ணு எல்லாரையும் விட்டு இவனை கூட விளக்கு பிடிப்பான், ரூம் போட்டு காசு வாங்கி போயிடுவான். இன்னொருத்தவரான் லயோலாவோ தாயோலியோ அவங்க அம்மால மணின்னு ஒருத்தங்கிறான், லயோலா மணியோ தாயோலோ மணியோ அவங்க அம்மால மணின்னு இருப்பான். காட்டெருமிக்கும் சாக்கடை பண்ணிக்கும் பிறந்த மாதிரியே இருப்பான். ஆமாம், இவனுங்கெல்லாம் பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேடையில் இவனுங்கெல்லாம் என்ன பேசுகிறானுங்க, எப்படி பேசுகிறானுங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த சங்கீதா, விஜயனுடைய பொண்டாட்டி திருமதி சங்கீதா, அது விவகாரத்துக்கு போனது, டைவர்ஸ் கொடுத்துருக்குறது. அந்த அம்மா இவன் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட், விஜய் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே உண்மை. அதுக்கு முன்னால் ஒரு செய்தியை நான் பதிவு பண்ணுறேன். என்னன்னு கேட்டால், ஒரு 2 நாட்களுக்கு முன்பு மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு தலைவர் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ரோல் மாடல், 101 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார், நிறைவான வாழ்க்கை, வாழுகிற காலமெல்லாம் இந்த மண்ணுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர் ஐயா நல்லக்கண் அவர்கள். கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவன். அந்தமான் சிறையிலே சுதந்திர போராட்ட வீரனாக, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அந்தமான் சிறையிலே மாணவனாக இருக்கும் பொழுதே கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகள் அந்தமான் சிறையில் இருந்தவர் நல்லக்கண் அவர்கள். அந்தமான் சிறைனா எப்படி தெரியுமா, அங்கே போனவன் யாரும் உயிரோட வர மாட்டான். அதிலும் சுதந்திர போராட்டம் பண்ணிட்டு அந்த ஜெயிலுக்கு போனால் கொடுமை பண்ணி சாகடிச்சிருவாங்க. சிறைச்சாலைன்னு ஒரு படம் வந்துச்சு, மோகன்லாலும் நம்ம நடிகர் திலகம் பிரபு நடித்த படம், அதில் காட்டியிருப்பாங்க அந்தமான் சிறைனா என்னான்னு. அந்த அந்தமான் சிறையில் இருந்த ஒரு நல்ல கண்ணு 2 நாட்களுக்கு முன்னால் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டார். நம்ம தலைவர் தளபதி பல முறை மருத்துவமனையில் போய் பார்த்தாரு. அவர் உடலுக்கு மலர் வளையம் வச்சு வீர வணக்கம், வீர வணக்கம், தோழர் நல்ல கண்ணுக்கு வீர வணக்கம்னு முடக்கமெல்லாம் இட்டால் நம்மலாம் பார்த்துறப்ப எல்லாரும் வந்து போனாங்க. சொல்ல வருகிற செய்தி, அங்கே வரான் யார், இந்த குடிகார பொம்பளை பொறிக்காரங்கள, இந்த குடிகார பொம்பளை பொறிக்க தாயோலி, அப்பா அம்மாவுக்கு சோறு போடாத, அப்பா அம்மா தொத்திட்டவன், பொண்டாட்டி தொத்திட்டவன், பொண்ணு பையனை தொத்திட்ட ஒரு லோஃபர் ஒருத்தர் இல்லை, லவுடிக்கு பால் ஒருத்தன், என்ன சொல்ற பாஸ்டர்டு பிம்பு, அந்த தற்கொலைகிறான்ல அந்த பொறுக்கி பையன், அந்த நடிகர் விஜய், அவனெல்லாம் எத்தனை செருப்பத்துன்னு நடிக்கலாம். அவன் பின்னாலெல்லாம் இப்போ எனக்கெல்லாம் இவனை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஏங்க ஒருத்தாவன் அந்த ப்ராஸ்டியூட்டு, அந்த பொலிட்டிக்கல் ப்ராஸ்டியூட், அந்த அம்மாவில் நீங்கள்லாம் என்னடா பிறவி, நீ விஜய் குடிச்சிட்டு போயிருக்காங்க. ஏங்க நீ குடிக்கிறது, பொம்பளைங்க கூட கூத்து அடிக்கிறது உங்கள் வார்த்தை, அது பர்சனல் மேட்டர். அவங்க அம்மாவில் டே விஜய், உன் பர்சனல் மேட்ரு அது, என்னது கண்டவனுக்கு வந்தவனே, உன் பர்சனல் மேட்ரு அது, குடிகார புண்டை, உன் பர்சனல் மேட்ரு. நல்ல கண்ணுன்றது யாரா, நல்ல கண்ணுன்றது யாரா? பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர், டாக்டர் கலைஞர் மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர் தோழர் நல்லக்கண். அவர் டெத்துக்கு நீ போறிய, உங்கள் அத்தா உன்னை யார் ஆட்சி நாங்கள் நீ வரலன்னு சொல்லிட்டு வழக்கமாக அவர் எல்லாருடைய நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் உன்னுடைய வீட்டில் பனியூர் பங்களாவில் பாருக்கு பக்கத்து ரூமில் எல்லோரும் படம் வச்சு மாலை போட்டு போகிறது. சார், சகோதர சகோதரிகளே, ஃபுல்லாக குடிச்சிட்டு வராங்க.
என்ன சாராயம் குடிச்சான்னு தெரியல. அவங்க தண்ணி ஃபாரின் சாரதானடா குடிப்பையா அப்படி நாருது. குடிச்சிட்டு வந்துடுறா. 1 கிலோமீட்டர் நார்தான் அப்படியே. அந்த டெத்துக்கு வந்திருக்கிறான். அங்கே மூத்த கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் நிற்கிறாங்க. அவங்க உறவினர்கள் அதிகமாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் மூக்க முடிக்கிறாங்க. இவன் வர வந்து ஐயா நல்லக்கண்ணுடைய டெத்துக்கு இவன் வரான். தோழர் ஐயா நல்லக்கண் டெத்துக்கு இவன் வரான். யார்? இந்த குடிகார பையன் கண்டனுக்கு வந்தவன், இந்த தாயோலி மோகரான, இந்த பொறிக்கு புறம்போக்கு பொம்பளை பொறிக்கினா ஐயா, ட்ரக் அடிக்ட்டு, சரக்கும் போடுவான் ஊசியும் போட்டுவான். அவன் விஜய் வந்து நிற்கிறான். அவனால் நிற்க முடியல. அவ்வளோ வாழ அடிக்கிறான். ஏடா ஓல்டு காஸ்க்கு ஓல்டு ரம்மு எதனா குடிச்சியோ? ஓல்டு காஸ்க்கு ஓல்டு ரம்மு எதனா மற்ற ரகமான சரக்கு குடிச்சியோ? அவங்க பார்த்தா உங்களுக்கு தான் வசதி இல்லைடா. நீ குடிக்கிற பாட்டில் ஏதோ 60,000 ரூபான்றாங்க. உங்கள் அம்மாவில் எப்படிடா வாசனை வருது? டே தாயோலி மோகனை கண்டனுக்கு வந்தவனே, டே பிராஸ்டியூட் சொன்னேன். உங்கள் அத்தா டே விஜய் உங்கள் அம்மாவில் குடிச்சிட்டு வரையாடா? இதை தான் மிகுந்த மரியாதைக்குரிய நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் அண்ணன் கோபால் சொன்னார். நான் நக்கீரன் கோபால் வேதனையாக சொன்னார். ஆனால் நக்கீரன் கோபால்லாம் தவறாக பேச மாட்டார். ஏன்டா குடிச்சிட்டாடா வருவே நீ? இதை கேட்டார். நான் நக்கீரன் கோபால் கேட்டார், ஏன்டா நீ குடிச்சிட்டு வருவேடா? ஒரு டெத்துக்கு வந்திருப்பா. எவ்வளோ பெரிய தலைவர்ரா. தளபதி வந்தார். எல்லாரோடையும் உட்காந்து வீர வணக்கம் தோழர் நல்லக்கண்ணுக்கு வீர வணக்கம் ஒரு உணர்ச்சிகரமாக முழக்கமிட்டுட்டு மரியாதை செலுத்தினார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் நடிகாடா நீ டே புண்டாமாவனே அவங்க அம்மா டே தற்குறி விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அவர் வந்தார். மாலை வச்சார். உக்காந்து எல்லார்ட்டும் பேசிட்டு போனார். ஏண்டா தலை அஜித் மூத்திரத்துக்கு நீ சமமாவேடா விஜய், நடிகர் விஜய் தலை அஜித் மூத்திரத்துக்கு நீ சமமாவையா? அவர் வந்தார். எவ்வளோ மரியாதை செலுத்திட்டு போனார். எத்தனை தலைவர்கள் எத்தனை நடிகர்கள் வந்தாங்க. எல்லாம் எவ்வளோ மரியாதை செலுத்திட்டு போனாங்க. அவங்க அம்மாலாம் இவன் வரான் குடிச்சிட்டு வரான். அதை நான் நக்கீரன் கோபால் சொன்னார். அப்புறம் விசாரித்து பார்த்தா உண்மையிலே ஃபுல் சரக்கு நாத்தம் தாங்க முடியல. அவங்க அம்மாவில் நைட்டு 11 மணிக்கு வரான். தாயோலி மோகன் கண்டனுக்கு போந்தவன் குடிகாரம் புறம்போக்கு நாயி நைட்டு 11 மணிக்கு குடிச்சிட்டு வரான். அதை தான் நக்கீரன் கோபால் சொன்னார். உடனே அவர் குடிச்சிட்டு வந்தார். உனக்கு தெரியுமான்னு அவன் கேட்குறான். தாயோல மணி அவங்க அம்மாவோட மணி அவங்க அக்கால ஒளி அவங்க அத்தா அவன் லயால மணி தாயோல மணி அவன் கேட்குறான். அவர் குடிச்சிட்டு வந்தாரான்னு என்ன பேசுகிறானுங்க மேடியில். எப்போ பேசுறதே 3 பேர் தான். அவங்க அம்மாவோட அவன் தாயோலி மணி, இந்த விபச்சாரிக்கு பிறந்தவன் அந்த வாடகை விபச்சாரி வாயன், அந்த அரசியல் விபச்சாரி நாஞ்சில் சம்பத்து, அந்த திருடில் அடைச்சிருக்கிறான் பாரு, திருடில் அடைச்சிருக்கிறான் இல்லை அந்த ஆதவர்ஜுனா இவன், இவனுக்கு தான். அப்புறமா இன்னொருத்தக்கிறான் அவன் ஒரு பன்னிக்கு பிறந்தவன், அவன் பன்னிக்கு எருமா மாட்டுக்கு பிறந்தவன் ராஜமோகன். இந்த 4 பேர் தான் பேசுகிறானுங்க. இவனுங்க பேசுறது பார்த்தீங்கன்னா இவன் நல்லா அடிக்கணும், மேடையே அடிக்கணும். நம்ம கவர்மெண்ட் தான் சரியில்லை. குடியாத்த குமரம் பேசினா என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறான். குடியாத்த குமரம் இப்போ 7ஆம் தேதி விழுப்புரம் டெஃபர்மேஷன் கேஸ் கோர்ட்டுக்கு போனான். கோர்ட்டில் வந்து சம்மன் வந்துக்குது. கோர்ட்டை மதிக்கிறேன், கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும். நான் கோர்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அச்சா இவனுக்கு மேலாம் எந்த கேஸ் போடுறதில்ல. ஏன்னா தலைவர் தளபதி அவர்கள், இப்போ தளபதின்னு சொன்னாலே நான் இப்போல்லாம் வந்துட்டு தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறது. ஏன்னா தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் சொல்லும்போது எனக்கு கூச்சமாக ஒரு பேர் சொல்கிறதுக்கு. ஏன்னா அவங்க அம்மாவில் இந்த தேவடியா பசங்கள்லாம் தளபதின்னு இவனை சொல்கிறானுங்களே. இந்த பொம்பளை பொறிக்கு இந்த பேவரிசி லவடிக்கு பால் இந்த பேமானி களவாணி பையங்கிறானே அவங்க அத்தா அவங்க அம்மாவில் குடிகாரன் விஜய் அவனை சொல்கிறாங்களே. இப்போ அவனை சொல்லும் போது நம்ம உருவம் தளபதின்னா யாருன்னு தெரியாது போய்டும். ஆனால் இந்த இந்தியாவுக்கே தளபதின்னு சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒருத்தர் தான். 52 வருஷம் இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர், நாட்டு மக்களுக்காக உழைத்தவர், அவர் தான் தளபதி. ஆனால் இந்த பொம்பளை பொறுக்கி இந்த குடிகாரன் இவனும் தளபதின்றாங்க இல்லை. அதனால் ஒரு இடத்துல நான் சொல்லியிருந்தேன் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறது, அதனால் நான் சொல்லியிருந்தேன் அண்ணன் தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்லிட்டு. அவர் 52 வருஷம் உழைச்சி இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். அவர் என்னன்னு கேட்டால் யார் என்னன்னா பேசிட்ட வழக்கெல்லாம் போடாதீங்கன்றார். நம்ம நிறைய பேசியிருக்கோம், மொபைல் ஜெனரேஷன் யூடியூப்பில் நிறைய பேசியிருக்கோம். இவன் பேசுகிறான் மானம் இல்லையா, மானம் இல்லையா, ரோசம் இல்லையா, வெக்கம் இல்லையான்னு அக்கா கனிமொழி பார்த்து கேட்குறான். ஏடா தெவடியா புள்ள உங்கள் வீட்டு பொம்பளைங்கம்மா நினச்சிட்டா எங்கள் கட்சி எங்கள் வீட்டு பொம்பளைங்களா? ஏடா தாயோலி மணி உங்கள் அம்மாவில் உங்கள் வீட்டு பொம்பளைங்கம்மா நினச்சிட்டியா இல்லை விஜய் மாதிரி புறம்போக்கு பசங்க நினச்சிட்டியா? நல்லதுக்கு சொன்னாங்க, பூரண முதல்ல கொண்டு வருவோம் நாங்கள் சொன்னோம், உண்மைதான்டா. உங்கள் அத்தா டே சாராயத்தை பற்றி பேச உங்களுக்கு என்னடா தகுதிக்குதுன்னு நான் கேட்குறேன். டே உங்கள் அம்மாவில் கண்டனுக்கு வந்தவனே, டே தாயோலி மணியை சாராயத்தை பற்றி உங்களுக்கு என்னடா பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதிக்குது? உங்கள் அத்தா உங்கள் அம்மாவில் அவங்க அக்காவில் உங்கள் அத்தாவை அந்த நடிகர் விஜய்கிறானே அவங்க அம்மாவில் அவன் குடிச்சிட்டா ஐயா நல்ல கண்ணை சாக வந்துடான். ஆடா அவன் எங்கே போனாலும் குடிச்சு தான் போகிறான், கேராவன்லையும் குடிக்கிறான், குடிச்சிட்டா மேலே வரான், போகும்போதும் குடிச்சிட்டு பொம்பளை ஓடு கட்டிங்கு ஃபிட்டிங்குன்னு போட்டுன்னு போகிறான். அதனால தான் வேலூரில் வண்டிக்கு பின்னாடி யாரும் வராதிங்க வந்தான். என்ன
சாராயத்தை பற்றி உன் தலைவன் குடிக்காம இருந்தாடா? அவளுக்கு வாத்தா உன் தலைவன் விஜய் குடிக்காம இருக்கிறானா சொல்லு? அவன் விஜய் குடிக்காம இருந்தாடா? உங்க அவனே மிகப்பெரிய குடிக்காரனா, ட்ரக் அடிக்டான். அதை நேராக பார்த்த ஒரு தம்பிக்கிறான், அவன் தான் அடிக்கடி பேசுகிறான், திருச்சி சூர்யா. அவன் நேராக பார்த்துக்கிறான். நானும் பப்புக்கு போயின்னு இருந்தேன், இப்போ யூடியூப்பில் அதிகமாக வரதுனால பப்புக்கு போகிறதில்ல. அந்த விவிஐபி பப்புன்னு இருக்குது, அங்கே முக்கியமான நாட்கள் தான் போக முடியும். அங்கே ஊசி போட்டுன்னு தண்ணி வச்சுட்டு செம டான்ஸ் ஆடுவானா. போகும்போது நான் நடிகைகளை கூட கூப்பிட்டு போடுவானா. ஸோ பொறுக்கி தாய் ஒலி மாவன் நடிகர் விஜயை. அவன் மிகப்பெரிய குடிகாரன். அவன் குடிக்கிறதை விட்டுட்டு அப்புறமா பூரண முதலுக்கு பற்றி பேசணும். சாராய கடை மூடுவீங்களான்றான் உங்கள் அத்தா. அவன் அந்த தாயோலி மணியே சாராயத்துக்கும் பிராந்திக்கும் பிறந்த மாதிரிக்கிறான். ஏன்னா எங்களுக்கு பேச வராதா? எங்களுக்கு பேச வராதா? விசில் அடிப்போம். விசில் அடிக்காதீங்கடா. ஸ்டாலினை எந்திரிச்சுறாரு என் மயிறு. விசில் அடிப்பாங்களா? விசில் உங்கள் அத்தா. இன்னும் இவனை நம்பி வேறு எவனை கூட வந்து சேர்றான்றான். இது வரைக்கும் எவனும் வந்து சேரல. விசில் அடிச்சுட்டு விசில் யாரும் அடிப்பாங்க அடிக்கடி? எப்பயோ ஒரு முறை விசில் அடிப்பாங்க. இல்லை கண்டக்டர் பஸ்ஸு நிற்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு விசில் அடிப்பார். நீங்கள் சொல்கிற மாதிரி குப்பை வண்டி வந்தால் விசில் அடிப்பாங்க. எப்போ பார்த்தாலும் விசில் அடிச்சுக்கிறவன் பொறுக்கி பசங்க. எப்போ பார்த்தாலும் விசில் அடிக்கிறவன் யாருன்னு கேட்டால் பொறுக்கி பசங்க. ஸோ அந்த இப்போ தமிழ்நாட்டுக்கு எல்லா பொறுக்கி பசங்களும் அந்த டிவிகே கட்சியில் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு எல்லா பொறுக்கி பசங்களும் அந்த டிவிகே கட்சியில் இருக்கிறீங்க. ஏன்னா உன் தலைவனே ஒரு பெரிய பொறுக்கி. உன் தலைவனே ஒரு மிகப்பெரிய பொறுக்கி. அவன் எழுதி வச்சுட்டு அவன் பாட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறான். அந்த தாய் ஒளி மணி, அவங்க அக்கால ஒளி மணி. என் தகுதிக்கு 30 வருஷம் மேடையில் இருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஒரே கட்சியில் பேசியிருக்கிறேன். இவனை பற்றியெல்லாம் நான் பேசக்கூடாது. நாஞ்சில் சம்பத்துக்கு நான் கவுண்டர் கொடுத்து பேசுகிறத என் கட்சியில் மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் சொல்கிறாங்கடே, நீ கொள்கைவாதிடா குமரா, நீ கொள்கைவாதி, நீ ஒரு கொள்கைவாதி, நீ ஒரு கொள்கை பேச்சாளர். கொள்கை உள்ள கட்சி திமுக எவ்வளோ சோதனை வந்தாலும் பேசிட்டு இருக்க. அவன் நாஞ்சில் சம்பத் தேவடியாளுக்கு வந்தால் தேவடியா பையன். அவன் தாய்வழி மணி, அவன் ஒரு தேவடியா பையன். என்ன சொல்கிறது? இவனுக்கெல்லாம் நீ பதில் சொல்லாதானா? ஏன்னா என்ன பண்ண, நம்ம கட்சிக்காரன் ஃபோன் பண்ணுறாங்களே. ஆனால் அவன் எவனோ ஒருத்தன் தாய்வழி மணின்னு ஒருத்தன் பேசினே இருக்கிறான். ரெட் லைட் ஏரியாவில் பிறந்தவன் அவன். அந்த தாய்வழி மணி அவனுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன்றான். ஏன்ப்பா அவனுக்கெல்லாம் நம்ம எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்? இப்போ நான் பேசுறது மொபைல் ஜேர்னலிஸ்ட்டு 1,00,000 பேர் 2,00,000 பேர் பார்ப்பாங்க. அந்த 1,00,000 பேர் 2,00,000 பேருக்கு அவன் யாருன்னு நான் சொல்லணுமா? இல்லை நீ சொல்லு. நானே கூட பார்த்தேன், தொடர்ந்து அவன் பார்க்குறதும். என்ன அவன் அவ்வளோ பேச்சு பேசுகிறான். அந்த ஏரியாவில் வேலைச்சேரில் பேசுகிறாங்க. நம்ம கட்சிக்கார் யாரும் இல்லை. செங்கண்ணன்னு தருமபுரியில் நாம் தமிழர் கட்சியில் ஓவராக பேசினிருந்தாங்க. இப்போ அவங்க விஜய் கிட்ட போயிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு எதிரி அவன் தான். இப்போ டிவிகேவா டிஎம்கேவான்னு அந்த கண்டவனுக்கு போந்தான், அசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு போந்தான், விந்தாளிக்கு போந்தவன், தற்கூரி குடிகாரம் பொம்பளை பொறிக்கு விஜய் சொல்கிறான் இல்லை. என்ன சொல்கிறது? அந்த ப்ராஸ்டியூட்ஷன் வேசிமாங்க அந்த விஜய் சொல்கிறான் இல்லை. டிவிகேவா டிஎம்கேவான்னு அப்படி சொல்லாத. அவங்க வார்த்தா டே விஜய், டிவிகேவா டிஎம்கேவான்னு சொல்லாத. டிவிகேவா நாம் தமிழர் கட்சியா? நாம் தமிழர் கட்சி, என்எம்கே நாம் தமிழர் கட்சி. டிவிகேவா நாம் தமிழர் கட்சியா? பொம்பளை பொறுக்கிய குடிகார நடிகர் விஜயா இல்லை சீமானா? பொம்பளை பொறுக்கிய குடிகார நடிகர் விஜயா இல்லை சீமானா? அப்படி சொல்கிறா. இன்னைக்கு போட்டியே யார் தெரியுமா தமிழ்நாட்டில்? இன்னைக்கு யாருடா டிவிகேக்கும் யாருடா போட்டின்னா டிவிகேக்கும் சீமானுக்கு தான் போட்டி. இன்னைக்கு உங்கள் அம்மாவை, அவங்க அத்தா, அவங்க அக்கால ஒளி, தாயொலி மகன், குடிகாரம் பொம்பளை பொறுக்கிய நடிகர் விஜய், தற்கூரி விஜய்க்கும் சீமானுக்கு தான் இப்போ போட்டியே. திமுக கிட்ட நீ வரவே வராதுடா. அவங்க பார்த்தா நீ திமுக கிட்டலாம் நீ வரவே வராத. திமுக கிட்ட வர்றதுக்கான தகுதி உனக்கு எதுவுமே கிடையாது. ஏண்டா திடீர்னு நான் சொல்கிறேன், அவன் நாஞ்சில் சம்பத்து. ஏண்டா அவன் போகாத கட்சி இல்லடா. ஏண்டா கொள்கை இல்லாத தேவடியா பசங்களே நீ கூட வச்சுட்டு இருப்பா. ஏண்டா விஜய் அவன் போகாத கட்சி இதடா. அவன் திமுக ஆடா அவங்க அம்மாட, அப்புறமா மதிமுக, அப்புறமா அதிமுக, அப்புறமா திராவிட பேச்சாளர் இங்கே வந்து ஓம்பணும். இப்போ விஜய் இது ஓம்பத்துக்கு போய்கிறான். நான் தான் சிறந்த பேச்சாளர், நான் தான் நல்லா ஊம்புவான்றான். அதான் ஏற்கனவே திருசாமி அந்த வேலை பார்க்கறதுக்கு இவன் நான் தான் ஊம்புவான்றான். அவன் போய் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் போய் திமுகவில் சென்றாரான். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் சென்றாரான். அதை இவன் கிண்டல் பண்ணுறான். இதுவரை செத்து இருக்கலாமே. ஏண்டா அவன் பார்த்தா இன்னொருத்தர் கட்சி மாறதை பற்றி நீ பேசலாமாடா தேவடியா போய்? நான் கேட்க நாஞ்சில் சம்பத்தம் பொம்மாடா நீ பேசலாமாடா? இன்னொருத்தன் கட்சி மாறதை நீ பேசலாமா? இன்னொருத்தர் பார்த்தா நீ ஒரு கட்சியில் இருந்தியாடா. எத்தனை கட்சி போயிடும் அம்மா நம்ம கொள்கைடா. அவன் பார்த்தா தாயொலி மவனை. அவர் ஓபிஎஸ். நம்ம ஏற்கனவே மொபைல் ஜேர்னலிஸ்ட்டாக பேசியிருக்கோம். அவர் ஓபிஎஸ் அதிமுகவில் காலங்காலமாக இருந்தார். ஜெயலலிதா பரதன்னு விஸ்வாசத்துக்கு பேர் போனான். பரதன்னு அவரை பாராட்டினாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த ஆள் கட்சி விட்டு நீக்கணும் ஓபிஎஸ்ஸை. அவர் கடைசி வரைக்கும் எவ்வளோ போராடி பார்த்தார்.
எவ்வளவோ அசிங்கப்பட்டார், எவ்வளவோ இறங்கி வந்தார். ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவன் ஓ பன்னீர்செல்வம், மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவன். அவரை நீ புறக்கணிச்ச. ஏன்னா ஓபிஎஸ் அதிமுகவில் வந்து சேர்ந்துட்டா ஓபிஎஸ் அதிமுகவை ஸ்டாண்ட் பண்ணிடுவார். ஏன்னா நீ இந்த ஆள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கூட்டி கொடுத்துட்டான் பிஜேபிக்கு கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்தாச்சு. உண்மையான துரோகி யாரான எடப்பாடி பழனிசாமி. உண்மையான துரோகி யாரான்னா எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை பிஜேபிக்கு கூட்டி கொடுத்தது யாரான்னா எடப்பாடி பழனிசாமி. ஸோ அது ஓபிஎஸ் போயிட்டான். இவன் நாஞ்சில் சம்பத் பேசுகிறான், அங்கே போகலாமா? இன்னைக்கு அதிமுகன்றவங்க அத்தனை பேர் திமுக இருக்காங்கன்னு எல்லாரும் பேர் சொல்கிறான். யார் அதிமுகலேருந்து வந்தாங்கன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறான். KKSSR சொல்கிறான், ரகுபதி சொல்கிறான், மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு சொல்கிறான், திராவிட ஆளுநர் டாக்டர் ஜெகத்ரட்சன் சொல்கிறான், அண்ணன் சேகர் பாபுவை சொல்கிறான், இப்போ நான் OPS சொல்கிறான், அன்வர் ராஜாவை சொல்கிறான். இப்படி எல்லாரையும் சொல்லுவான். யாரெல்லாம் வந்து அங்கே சேர்ந்துட்டாங்க, யாரெல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னு ஒருத்தராக எல்லாம் சொல்லிட்டாங்க. இது அதிமுகனுடைய அதிமுக டூன்னு வச்சுங்கடா உங்கள் பேர் போடா தேவடியா பையா உங்கள் அம்மாவில். டேய் அதிமுகவில் எங்கள் திமுகவுக்கு வந்தவங்க தான், ஆனால் வந்தவங்க இங்கே தான் அந்த கட்சியை காப்பாற்றுறாங்க. தேவடியாளுக்கு வந்தோன்னே உன்ன மாதிரி 4 கட்சிக்கு போலடா, இங்கே வந்து நீ சொன்னவங்களாம் வந்தவங்க தான். திமுக சோதனையான காலத்தில் வந்தாங்க அவங்கெல்லாம். திமுகவை தூக்கி நிறுத்தினாங்க. 10 வருஷம் ஆளுங்கட்சி. ஒரு கட்சி நடத்தினா எவ்வளோ? உன்ன மாதிரி அவங்க அம்மாவை விட்டு சாப்பிட்றி அப்படின்னு நினச்சிருக்கிறியா? கட்சி நடத்துறதுனா சாதாரண இல்லை. எவ்வளோ பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 10 வருஷம் இந்த கட்சி அவ்வளோ நடத்தினாங்க. தளபதிக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க. தலைவர் தளபதிக்கு விசுவாசம் இருப்பாங்க. உங்கள் அம்மாவை உன்ன மாதிரி கூட்டி கொடுக்குறானா? ஏண்டா அவனே ஒரு தேவடியாளுக்கு சமமானவன் நடிகர் விஜய். அவனை யாரா நீ கூட்டி கொடுப்ப? அவனே ஒரு தேவடியாளுக்கு சமமானவன் நடிகர் விஜய். அவனை யாரு கூட்டி கொடுப்ப? இவன் பேசுகிறான். தளபதி முதலமைச்சர் அவன் இவன் பேசுகிறாங்க. அண்ணன் உதயாவை செல்ஃப் எடுக்காதுன்றாங்க. அம்மாவில் லாஜில் பொம்பளைகளை கூட்டின்னு வந்து உதட்டு முத்தம் கொடுத்துன்னு பீரை குடிச்சுன்னு ஆட்டம் போடுற கூத்தாடிமாவன் இவன்லாம் பேசுகிறான். அவன் இவன் பேசுகிறான். டே நீ என்னடா ஜென்மம்? இவனை கூப்பிட்டு கூட்டம் போறீங்களா? டே அவன் விஜயை திட்டலடா. டே உங்கள் அம்மாவில் தாயொலி மணி, உங்கள் அம்மாவில் புறம்போக்கு, உங்கள் அம்மாவில் மணி. அவன் திட்டிலடா. அவன் திட்டில்லை விஜய. குடியாத்த கும்பலம் திட்டுறது கம்மி. அவன் திட்டு இல்லை. இவனுக்கு இஷ்டத்துக்கு இவனுங்க பேசுகிறானுங்கன்னா என்ன? நான் எதை நம்பி பேசுறது? எங்கள் ஆட்கள் நம்பி நான் பேச முடியாது. நீ ஏன் அப்படி பேசுன்னு கேட்டுருவாங்க எங்களே. ஆமாம், நீ ஏன் பேசாட்டி கேட்டுருவாங்க. உங்களுக்கு யாருன்னா ஓட்டு போடுவாங்கடா? ஏண்டா ஒரு பெண்களை எவ்வளோ தவறான நான் கேட்குறேன். அந்த தாயோலி மணிக்கிறான் இல்லை? டே உங்கள் அம்மாவில் தேவடியாளுக்கு வந்தவங்க உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சிக்கிறாங்கல்ல, உன் தங்கச்சியோ உங்கள் அக்காவோ உங்கள் அம்மாவோ உனக்கு கல்யாணம் ஆயிருந்த உன் பொண்டாட்டியோ என்ன சொல்கிறது, உங்கள் வீட்டில் உனக்கு அக்கா தங்கச்சி இருப்பாங்க. உங்கள் கூட அக்கா தங்கச்சின்னா கூட அக்கா தங்கச்சி வரவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக உனக்கு அம்மா இருப்பாங்க. கல்யாணம் இருந்தால் பொண்டாட்டி இருப்பாங்க. அவங்கெல்லாம் போயிட்டு விஜய்க்கு ஆதரவாக நான் விஜய்க்கு அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக கூட இருந்துருவேன்னு. டேய் தாயோலி மணி, உங்கள் அம்மா போய் நான் விஜய்க்கு பொண்டாட்டியாக இருப்பேன்னா உங்கள் அம்மாவில் நீ செருப்பில் அடிப்பே, இல்லை அம்மா சபாஸ் பேசுன்னு சால்வை போத்துவா ஒருத்தா நீ போத்தனாலும் போத்துவேன். இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி நான் விஜய்க்கு பொண்டாட்டியாக இருப்பேன், உங்கள் அக்கா தங்கச்சி கல்யாணம் ஆகிட்டு இருக்கோம், கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல நான் விஜய் கூட படுத்துக்கிறேன்னு உங்கள் அக்கா தங்கச்சி சொன்னால் தாயோலி மணி உங்கள் அம்மாவில் மணி என்னடா பண்ணுவேன்? அவன் நாஞ்சி செம்பத்தோடு அவன் பொண்டாட்டி பொண்ணு அக்கா தங்கச்சி எல்லாரையும் கன்னியாகுமரியிலையும் நாகர்கோவில் லாஜர் விட்டு சாப்பிட்றவன். நான் உன்னை கேட்குறேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவேன் நீ? கேட்குறா பாடுறா பற்றி. நாங்கள் அக்காவும் இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக இருப்போன்றான். இது முன்னால் எவ்வளோ என்னென்ன பேசினான்னு தெரியும். எல்லாம் போக முடியும். ரெட் லைட் ஏரியாவுக்கு போக முடியும். எல்லாரும் போ. பாம்பே ரெட் லைட் ஏரியாவுக்கு போ, டெல்லியில் மோட்டர் பஜாருக்கு போ, கல்கத்தா சோனியா கட்சிக்கு போ, இல்லை தாய்லாண்டுக்கு போ. அங்கே போய் விபச்சார வடிதில் போய் விபச்சாரம் பண்ணுங்க. கட்டின புருஷன் இருக்கும்போது, நல்ல அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் விஜய் தான் நான் விரும்புகிறேன், விஜய் தான் நான் கட்டிக்குவேன், நான் விஜய்க்கு அக்கா தங்கச்சி மட்டும் இல்லாமல் நான் விஜய்க்கு பொண்டாட்டியாக கூட இருப்போன்னு பேசுகிறா பாரு. அவனுங்கெல்லாம் போய் விபச்சார தொழில் பண்ணி சம்பாதிச்சுக்கிறான், விபச்சார தொழில் பண்ணி பொழைச்சிக்கிறான். இது பேசுறதுல எந்த தப்பு கிடையாது. எவன்லாம் அப்படி பேசுகிறான். தாவத்தை டிவிக்கில் கூட நல்ல பொம்பளைங்க இருக்கிறாங்க. ஏதோ அவன் மேலே ஒரு நடிப்பு, அவன் ஆசைப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்படி பேசுகிறாள். சொன்னா பாரு, ஒருத்த அக்காவும் இருப்பான், தங்கச்சியாக இருப்பான், பொண்டாட்டியாக இருப்பான்னு சொன்னா பாரு, ஒரு தேவடியா. அவெல்லாம் போய் தேவடியா தொழில் பண்ணலாம். இப்போ எவ்வளோ சொன்னீங்க இல்லை, எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கணும், கேன்னு ஒத்தி சிச்சா, ஒத்தி சாப்பாடு விஷயம் வச்சுருவேன் எல்லாருக்கும் வீட்டிலன்னு ஒத்தி சொன்னான். குழந்தை செத்தாலும் பரவாயில்ல விஜய் வேணும்னா, இன்னொருத்தி தாலியை கட்டி போட்டா என்ன இப்போ போட்டா, இன்னொருத்தி விஜய் கிட்ட படுத்து நான் குழந்தை பெற்றுக்கோன்னா, இன்னொருத்தி எனக்கு 2 அப்பான்னு இப்படி எல்லாம் பேசுறீங்கல்ல, விஜய் பேசுறீங்கல்ல. இப்போ உங்களுக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. ரூட் கிளியரு.
பாவம் அந்த சகோதரி சங்கீதா டைவர்ஸ் கேட்டு கொடுத்துருச்சு. இப்போ பனியூர் பங்களா போங்கடி, சிவாஜி கிருஷ்ணபதி சொல்கிற மாதிரியே சொல்கிறேன், போய் எல்லாம் ரூமில் பத்துங்க, பக்கத்தில் பத்துங்க, நல்லா நின்று ஆடுவான், நல்லா செய்வான், நல்லா ஸ்ட்ராங்கான வெப்பனை வந்து இவனுங்களை இப்படி ஒரு தலைவனை வச்சுன்னு நீங்கள் மேடையில் திமுக பேசுகிறீங்களாடா? உங்கள் அம்மாவோட தேவடியா பசங்களா நீங்கள் மேடையில் திமுக பேசுகிறீங்களா? ஒரு பொண்ணை கட்டின்னு விட்டுட்டான், அதை பற்றி அவனை கேட்டால் இது எங்கள் பர்சனல் மேட்ரு. உங்கள் வார்த்தா பர்சனல் மேட்ரு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான், ஃபேமிலி மேட்ரு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான். வீட்டுக்கு வெளியே வந்து கோர்ட்டு வாசப்படி ஏறிடுச்சு. கோர்ட்டு வாசப்படி ஏறி அந்த கோர்ட்டில் இருக்கிற மேட்ரு எப்படி லீக் அவுட் ஆச்சு? அந்த அந்த பெட்டிஷன் அந்த அம்மா ஃபைல் பண்ணாங்க பாரு, விஜய் மீது என்னென்ன குற்றச்சாட்டு சங்கீதா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எப்படா வெளியே வந்துச்சு? என்கிட்ட அந்த காப்பி இருக்குது. குடிச்சிட்டு அடிச்சிருக்கான், ஆரம்பத்தில் செக்ஸுவல் டார்ச்சர் கொடுத்துருக்கான், அப்புறமா தாம்பித்த உறவு இல்லை, அவன் தான் அங்கே மேயத்துக்கு போயிட்டானே திரிஷா கிட்ட, அப்புறம் எங்கே வர போகிறான்? திரிஷா எல்லா வகையான கலையும் கற்று வச்சிருக்கான், இவன் அங்கே அடிக்ட் ஆகிட்டான். இது குடும்ப பொண்ணு. இந்த அம்மா சங்கீதா இது அது குடும்ப பொண்ணு. பொண்டாட்டி விட்டுட்டான். பொண்டாட்டி ஏன்டா எத்தனாயிரம் கோடி வச்சுருக்கிறேன். இப்போ பிஜேபிக்காரன் துட்டு கொடுத்தா 2000 கோடி என்ன பண்ண உங்கள் அம்மா இல்லை உங்கள் வார்த்தா விஜய், அதில் ஒரு 100 கோடி கொடுக்கலாம்ல உன் பொண்டாட்டிக்கு. சோறு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை அந்த அம்மா சங்கீதாவுக்கு, அவன் பொண்டாட்டி விஜய் பொண்டாட்டிக்கு. பொண்ணுக்கு படி எங்கே பிஜி ஹாஸ்டலில் பொண்ணுக்குது. ஆட தேவடியா பையா, கண்ட விபச்சாரிகளை கூட்டின்னு வந்து படிக்க வச்சுக்கிற பனியூர் பங்களாவில் உன் பொண்ணு பிஜி ஹாஸ்டல் இருக்குது, உன் பையன் எங்கேயோ லண்டனில் இருக்கிறான், அப்பா அம்மா கூட இல்லை, அவங்க எங்கேயோ சோறுபடாத அமைச்சிட்டு கண்ட விபச்சாரிகள் கூட படுத்துன்னு தண்ணியை போட்டு ட்ரக்ஸ் வச்சுட்டு கூத்தச்சுக்கிற புறம்போக்கு பையன் நல்ல கண்ணை சாப்பிட்டு குடிச்சிட்டு வரான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க அம்மாவில் அவன் தாய்வழி பண்ணி அவன் என்ன நான் பேசினான்றதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்று இங்கே நான் ஒரு ஆள் கிடையாது. அந்த தேவடியாப்பா என்ன பேசினான்னு வேலைச்சேரி மீட்டிங்கில் ரீசெண்டாக பேசுனது எனக்கு ஒரு யூடியூப் சேனல் வந்து அமிச்சாங்க, அதை நான் பார்த்தேன். என்ன சொல்றது, நீங்கள்லாம் ஒரு ஆளாடா? அவன் நாஞ்சில் சம்பத்து, அவனை பற்றி பார்த்தாலே என்னுடைய மலத்துக்கு என்னுடைய மலம் இருக்குதுல்ல மலம், அதுக்கு கூட சமம் கிடையாது. நான் நாஞ்சில் சம்பத், நான் கொள்கை வீரண்டா, உங்கள் அக்காவை ஒளிடு தேவடியா போயா நாஞ்சில் சம்பத்து, உனக்கெல்லாம் ஒரு ஜென்மமாடா அவனுக்கு. என் தலைவன் அவன் பேசுகிறடா ஏண்டா என் தலைவன் நீ அவன் பேசுறியா? அவன் தாய் ஒளி மணி அவங்க அம்மா அவன் மூஞ்சில் யாரும் முடிச்சு போகாதீங்க, காலையில் கூழ் கிடைக்காது. அவன் பாம்பே ரெட் லைட் ஏரியாவில் பிறந்தா எப்படிப்பட்ட பிறந்தான் தெரிஞ்சுக்கோ. இவனுங்க அவன் ஒருத்த எல்லாரையும் கூட்டி கொடுத்தவன் அந்த டிரான்ஸ்பரன் கம்பத்தில் 6 அடி உயரங்கிறான் பாரு. அவன் உங்கள் அம்மாவில் ஒரு ப்ராஸ்டியூட் சொன்னான், அந்த திருட்டு அடைச்சிருக்கிற திருட்டு பையன், அந்த ஆதவ அர்ஜுனா. சும்மாவே சொல்கிறான், ஹைதராபாத்தில் போய் ராகுல் காந்தியை பார்த்தோம். திமுக கடுமையாக விமர்சனம் பண்ண அந்த மாணிக் தாகூர் எம்பியை சொல்லிட்டார், ராகுல் காந்திக்கு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த திருட்டு பையன் இந்த திருட்டில் அடைச்சிருக்கிற அக்யூஸ்டு ஆதவ அர்ஜுனா யாருன்னே தெரியாதுன்னு இவனுங்களே ஒரு ரூமரை கிளப்புறானுங்க. எங்கள்கிட்ட காங்கிரஸ் வந்து சரி அது பெரிய சமாச்சாரம், நமக்கு அது வேணாம். அதனால் நான் என்ன சொல்கிறது, எத்தனை நாள் நீங்கள் பேசுவீங்க? அடுத்த முறை திமுக ஆட்சி அமையும் போது இப்போ நீங்கள்லாம் மேடையில் பேசுகிறீங்கல்ல, வீட்டில் தூந்து வதைப்போம். ஒரு கட்சி விசில் அடிப்பாங்களாம், நாங்கள் விசில் அடிப்போம், பொறுக்கி பசங்களா புண்டாமாவனங்களா விசில் அடிப்போம், நாங்கள் விசில் அடிப்போம். பார்த்தா அவனுக்கு பூத்தில் ஆளுகிறாங்களாடா, பிஎல்ஏ2 பிஎல்ஏசி பூத்தில் உங்களுக்கு ஆளுகிறாங்களா? பொறுக்கி திருட்டு பசங்க எல்லாம் பிள்ளை பசங்களை வச்சுக்கினேன் பொம்பளை பொறுக்கி உன் தலைவன் குடிச்சிட்டு சாவுக்கு வரான். குடிச்சிட்டு பாலிடா போய் சாவு சொல்லிட்டா அவனை. அவனை பாலிடா போய் சாவு சொல்ல அவன் விஜய் அவன்லாம் இந்த நாட்டுக்கு தேவையாவன். மேடையில் பேசினா அதிமுக இருக்கிறவங்களாம் திமுக இருக்கிறவங்களாம் அவன் நாஞ்சி சம்பத் சொல்கிறான், எல்லாரும் பேர் சொல்கிறான். திடீர்னு சொல்கிறான்டா திமுக வந்து திமுக கிடையாது. உன்ன மாதிரி உங்கள் அத்தா உங்கள் அம்மாலையும் உங்கள் அக்காலையும் உன் தங்கச்சி உன் பொண்டாட்டி உன் பொண்ணையும் விட்டு சாப்பிட்ற வேலை பாடு வேலை பார்க்குற பாரு. ஒரு நாள் ஒரு கட்சியில் அந்த வேலை திமுக யாரும் இல்லைடா. இன்றைக்கி திமுக ஒருத்தர் வந்து சேர்றாங்கன்னா அவங்க திமுக விசுவாசமாக இருப்பாங்க. அண்ணன் ஓபிஎஸ் வந்து திமுகவில் சேர்ந்தாராம், இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. அண்ணன் ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு திமுகவில் சேர்ந்தாரன்னா அவர் விபூஷணம் மாதிரி வந்திருக்கார் திமுக. ராவணேஸ்வரம் கூட்டத்திலேருந்து விபூஷணம் ஒருத்தர் நல்லவர் ராமர் பக்கம் வந்தார். விபூஷணனை ராமர் வந்துட்டு இலங்கை மன்னராக்கினார். இன்னைக்கு விபூஷணராக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓபிஎஸ் வந்திருக்கிறார். அவர் எந்த இடத்துல உட்கார வச்சு எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உட்கார வச்சு அழகு பார்க்க போறாருன்னு பாடுறா. ஏண்டா இவனை நம்பி இவ்வளோ பேசுறீங்களே, அந்த வேசி மகன் அந்த தற்கூரி ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடு விஜயில அவங்க வார்த்தா அவன் இந்த தேர்தல் முடிஞ்சோடனே கட்சியே கழிச்சிடணும். அவங்க அம்மா நீங்களா எங்கடா போவீங்க? அப்போ அவங்க வார்த்தா எங்கடா போவீங்களாம்?
தாயொலி மணி உங்கள் அம்மாவில் ஓக்கா உங்கள் அம்மாவில் மணி எங்கடா போவீங்க? அவன் எங்கடா போவான்? தேவையா நாஞ்சில் சம்பத்து ஓகே 4 ஸ்டேட் போலீஸ் ஸ்டேட் தான் அவனு ஒரிஜினல் திட்டில் அடைச்சிட்டு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அப்புறமா தமிழ்நாடு, நார்த் இந்தியா கூட எங்கடா போவான் அவன்? என்னடா குடும்பம் ஆதவஜனாது? அவன் மாமியார் மார்ட்டின் பொண்டாட்டி ஏடிஎம்கே போயிட்டா, அவன் இன்னொரு சகலப்பாடி பாண்டிச்சேரியில் அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். இவன் வந்து இங்கே விஜய் ஊமினுக்கிறான், ஒம்போன்னு ஊம்புறான். அதுதான் திருச்சாகுது. நீங்கள் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறீங்க. உங்களை தான் பேசுகிறோன்னு வச்சுக்கிறீங்க. அவங்க வார்த்தைனால மேடை என்னன்னு வச்சுக்கோ பிச்சு எடுத்துருவேன். ஆனால் மேடை கூட என்னுடைய பேச்சு பிரபலமாவது எங்கன்னு கேட்டால் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு தான் தேவடியா பசங்க பார்த்தா பெத்தாப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவங்க, பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்த தெரியாதவனுங்க, பொண்டாட்டியை குடிச்சு டார்ச்சர் பண்ணுறவங்க, ஆரம்பத்தில் பொண்டாட்டிக்கு செக்ஷுவல் டார்ச்சர், திருச்சா வந்தப்போ பொண்டாட்டி என்னன்னு கண்டுக்கிறதுல சோறு போட்டேடா அவங்க அம்மாவில் நடிகர் விஜய் வாத்தா உனங்கடா பேச்சார தாயொலி மணி அவங்க அம்மாவில் மணி தேவடியா பையன் நாஞ்சில் சம்பவத்தை அவங்க அக்காளோடைய வாத்தா அவன் எவனோ ஆதவரிச்சுன்னா அக்யூஸ்டு பையன் இவனும் பண்ணிக்கும் எரும மாட்டுக்கு வந்த ராஜமோகனம் அவங்க அக்காளோட என்னடா கட்சி என்னடா பேச்சாளர் வச்சுன்னுக்கிறேன். டேய் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போதே விஜய் எஸ்கேப் ஆரம்பா. நீங்களாம் எங்கடா போவீங்கப்பா? பல திருச்சாக்களை கூட்டினா எஸ்கேப் ஆக வேண்டாம். அவளே ஒரு கேள்வி திருச்சாவே ஒரு கேள்வி தான். அவன் நல்ல வேலைக்காரி மாதிரி தெரியுது, நல்ல ஒர்க்கரு. இவனுக்கு எல்லா வேலையும் அவளே நல்லா கிளீனாக பண்ணிடுறான், சப்பி சளி ஏற்றுறான் இவன் நடிகர் விஜய். இது அதனால பொண்டாட்டி விட்டான். நாங்கள் அவங்க பொண்டாட்டிக்கு ஆதரவாக பேசியிருக்கிறோம் சோசியல் மீடியாவில். இவனுங்க மேடை ஏறி இவனுங்கெல்லாம் பேசுகிறானுங்க. அவங்க வார்த்தை அவங்க அம்மாவில் அவன் மகரையை பாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. அதான் சொல்கிறேன், உங்களெல்லாம் வந்து ஜெயிலு நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை, நாங்களாம் நிறைய பார்த்துக்கிறோம். அடியும் கொடுத்தவனா அடியும் வாங்கிக்கிறோம். அதான் திமுக. உங்களை தலைவர் தளபதி விட்டு வச்சுக்கிறார். அவங்களை கண்டுக்காது உங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. கரூர் சம்பவத்தில் எந்த கட்சி தலைவனும் சொந்த கட்சிக்காரன் சாகிறது விட மாட்டான், எந்த கட்சி தலைவனும் பொதுமக்கள் சாகிறது விட மாட்டான். யார் மீதும் பழி போடாதுங்கிற விபத்தினை அவர் ஒரு தேச தலைவன், இயேசு புத்தர் காந்தியுடைய அரசு நடத்தக்கூடியவர் எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும், பொதுவாளில் தூசிப்படாத எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த பொறுக்கி பையன் விஜய் யார் அவன்? உங்கள் வார்த்தா அவங்க அம்மாவில் யார் அவன்? நல்ல சாவான் அவன். உங்கள் அம்மாவில் அவன் எய்ட்ஸ்னே வந்து சாவான் விஜய். ட்ரக் அடிச்சு மஞ்சாக்காமல் வந்து சாவான் விஜய். திமுக பற்றி பேசுகிறேன். அவனுக்கு தாயொலி மணி அவங்க அம்மாவில் மணி அந்த தேவடியா பையன் நாஞ்சில் சம்பவம் அந்த அக்யூஸ்ட்டு ஆதவஜனா அவங்க வார்த்தா அவன் இவன் அந்த பரோட்டா கடை மாஸ்டர் அவன் சொல்கிறான் அந்த புஷியானதன் லவடா மயிறு புச்சானதன் அவன் சொல்கிறான். யாருன்னா திமுக காரர் உங்களை திட்டாலே போகிறோம், எனக்கு ஃபோன் பண்ணுங்க, 20 நிமிஷம் 2000 பேர் வருவாங்க உங்கள் வீட்டாண்ட நம்ம கட்சிக்கு 2000 பேர் என்னடா ஊம்புவாங்களாடா, என்ன பிடுவீங்களா உங்கள் அம்மாவில்? டேய் புஷியானது களப்பாடம் வார்த்தா தாயொலி மோகனை உங்களுக்கு தான் பேச வருமா? நான் எப்படி பேசுகிறேன் பார்த்தியா? 2000 வெற்றி குண்டான், 2000 தீப்பொறி ஆரம்பம், 2000 வன்னஸ்டெல்லா, 2000 நன்னில் நட்ராஜன், 2000 சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இந்த ஒரு குடியாத்தம் கும்புறான் 30 வருஷம் மேடையில் போய் சர்வீஸ் போட்டவன். போடா தேவடியாவுக்கு வந்த தேவடியா பசங்களா அவங்க பார்த்தா மேடையில் திமுக காரணம் பேசுகிறானுங்க. அம்மாவில் அவன் தற்கூரியன்றான். முதலமைச்சர் துணை முதலமைச்சர் யார்? அந்த தேவடியாவுக்கு வந்தவன் அந்த லைவில் முடி சொல்கிறான். அவன் நாஞ்சில் சம்பத்து உங்கள் அவங்கள பற்றி ஒன்று நேரம் பேசுறது வேஸ்ட்டு. டே விஜய் உங்கள் அம்மாவில் நீ செருப்படி வாங்க போடுறா உங்கள் அத்தா கண்டவனுக்கு போந்தவனே. நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.